அனைவருக்கும் வணக்கம். ராஜகுரு ஜோடாலயத்திலிருந்து ராஜேஷ்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன கேட்டிங்கன்னா, கடன் சார்ந்த பிரச்சனை. பெரும்பாலும் பணம் எல்லாருமே பணம் கடன் வாங்கிட்டு கடன் கட்ட முடியாமல் சில பேர் தவிக்கிற பணம் பார்த்துருக்கோம். சரி, உங்கள் ஜாதக ரீதியாக கடன் ஸ்தானம் சொல்லக்கூடியது 6ஆம் இடம். லக்னத்தில் 12 வகையான லக்னம், மேசம் முதல் மீன வரை சொல்லக்கூடிய லக்னம். இந்த லக்னத்தில் ஏதாவது ஒரு லக்னம் நீங்கள் பிறந்திருக்கலாம். அந்த லக்னாதிபதி ஆச்சுங்களா, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருக்கீங்களோ அல்லது நடைமுறையில் என்ன லக்னம் இருக்கிறதோ அந்த லக்னத்துக்கு 6ஆம் பாவம் ஆச்சுங்களா. இந்த 6ஆம் பாவம் தான் கடன் சார்ந்த அமைப்பு. இந்த கடன் சம்மந்தப்பட்ட நபர் அதிபதி உங்களுக்கு பாசிட்டிவ்னு இருக்காரா அல்லது நெகட்டிவ் இருக்காரா நீங்கள் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஜாதகாரங்க கடன் சொல்லக்கூடிய 6ஆம் பாவம் அதிபதி உங்களுக்கு உச்சநிலை இருக்காரா அல்லது ஆட்சி நிலையில் இருக்காரா அப்படின்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். இப்போ எந்த ஒரு கிரகக்கும் ஆட்சி நிலையோட உச்சநிலை தான் பலம் அதிகம்னு சொல்லி வைப்பாங்க. அந்தமாரி பார்த்தீங்கன்னா அந்த எந்த லக்னம் 12 லக்னத்தில் நீங்கள் எந்த லக்னமாக இருந்தாலும் அது 6ஆம் ஸ்தானத்துக்கு அதிபதி உங்களுக்கு பாஸ்டர் எனர்ஜியில் இருந்தால் கடன் சீக்கிரம் அடையுமா? நிச்சயம் அடையும். இப்போது அந்த 6ஆம் அதிபதி உங்களுக்கு பாஸ்டரில் இல்லை, நீச்சத்தில் இருக்கிறாரு அப்படின்னா அல்லது ஆகாத கிரக நிலையோடைய பார்வையில் இருக்கிறாங்கன்னா எப்படிப்பட்ட கடனும் உங்களுக்கு அடைய வாய்ப்பினை இருக்குதுன்னா வாய்ப்பினை குறைவாக தான் இருக்கும். அதனால தான் உங்கள் ஜாதகத்தை ஜோதிடர்கிட்ட கொடுத்து கொஞ்சம் ஆய்வு பண்ணி எந்த மாதத்தில் எந்த நேரத்தில் எந்த காலகட்டத்தில் நாம் கடன் வாங்கினா சீக்கிரம் அடையும் அப்படின்னு முதல்ல உங்கள் ஜாதகத்தை நீங்கள் முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தகுந்தாப்பில் யார்கிட்டம் கடன் வாங்கலாம், கடன் வாங்கினா எப்படி சீக்கிரம் அடையக்கூடிய மெத்தட் என்ன அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் உங்கள் ஜாதகம் பார்க்க சொல்லிக்கிறோம். சரிங்களா? அதனால் உங்கள் ஜாதகம் உங்கள் கையில் இருந்தால் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வச்சிங்களா, உங்களுக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பினை இருக்கா இல்லையா, கடன் வாங்கினா யார்கிட்ட வாங்கணும் சீக்கிரம் அடையும் அப்படின்னு நான் சொல்கிறேன். நன்றி.